பைபிள் சவாலின் 148வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று யோபு 13 முதல் 15 அத்தியாயங்கள் யோபு தனது நேர்மையை காத்துக்கொண்டு தேவனிடத்தில் பதில்களை தேடுவதை காட்டுகிறது. ஆழ்ந்த துன்பத்திலும் அவர் தேவனை நம்பி நேர்மையாக பேச விரும்புகிறார். ஆனால் எலிபாஸ் கடுமையாக பதிலளித்து யோபுவின் வேதனை மறைந்த பாவத்தின் காரணம் என்று கருதுகிறார். மற்றவர்களின் போராட்டங்களை தவறாக புரிந்து கொள்வது எவ்வளவு எளிது என்பதை இது நினைவூட்டுகிறது. தேவன் கவனமற்ற தீர்ப்பை விட உண்மை, தாழ்மை மற்றும் இரக்கத்தை விரும்புகிறார். பதில்கள் தெளிவாக இல்லாத நேரங்களில் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இன்று தேவனை நம்பி மற்றவர்களுக்கு கிருபை காட்டும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 148 of the Bible Challenge. Today's reading from Job 13 to 15 shows Job continuing to defend his integrity while seeking answers from God. Even in deep suffering, Job expresses a desire to trust God and speak honestly before him. His friend Eliphaz responds harshly, assuming that Job's pain must come from hidden sin. These books remind us how easy it is to misunderstand another person's struggles. God desires truth, humility, and compassion rather than careless judgment. Faith is often tested in moments when answers are unclear. Let us begin today with a heart that trusts God and shows grace to others. யோபு அதிகாரம் 13. Job chapter 13. வசனம் 1. இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது. Verse 1. Lo, mine eye hath seen all this, mine ear hath heard and understood it. வசனம் 2. நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல. Verse 2. What ye know, the same do I know also. I am not inferior unto you. வசனம் 3. சர்வவல்லவரோடே நான் பேசினால் நல்லது, தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன். Verse 3. Surely I would speak to the Almighty, and I desire to reason with God. வசனம் 4. நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்குதவாத வைத்தியர்கள். Verse 4. But ye are forgers of lies, ye are all physicians of no value. வசனம் 5. நீங்கள் பேசாமலிருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும். Verse 5. Oh that ye would altogether hold your peace, and it should be your wisdom. வசனம் 6. நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். Verse 6. Hear now my reasoning, and hearken to the pleadings of my lips. வசனம் 7. நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? Verse 7. Will ye speak wickedly for God, and talk deceitfully for him? வசனம் 8. அவருக்கு முகதாட்சிணியம் பண்ணுவீர்களோ, தேவனுக்காக வழக்காடுவீர்களோ? Verse 8. Will ye accept his person? Will ye contend for God? வசனம் 9. அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்குமோ? மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ? Verse 9. Is it good that he should search you out? Or as one man mocketh another, do ye so mock him? வசனம் 10. நீங்கள் அந்தரங்கமாய் முகதாட்சிணியம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார். Verse 10. He will surely reprove you, if ye do secretly accept persons. வசனம் 11. அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ, அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாதோ? Verse 11. Shall not his excellency make you afraid, and his dread fall upon you? வசனம் 12. உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி, உங்கள் மேட்டிமைகள் சேற்றுக்குவியல்களுக்கு சமானம். Verse 12. Your remembrances are like unto ashes, your bodies to bodies of clay.
வசனம் 13. நீங்கள் மவுனமாயிருங்கள், நான் பேசுகிறேன், எனக்கு வருகிறது வரட்டும். Verse 13. Hold your peace, let me alone, that I may speak, and let come on me what will. வசனம் 14. நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பானேன். Verse 14. Wherefore do I take my flesh in my teeth, and put my life in mine hand? வசனம் 15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். Verse 15. Though he slay me, yet will I trust in him, but I will maintain mine own ways before him. வசனம் 16. அவரே என் இரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். Verse 16. He also shall be my salvation, for an hypocrite shall not come before him. வசனம் 17. என் வசனத்தையும் நான் சொல்லிக் காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள். Verse 17. Hear diligently my speech, and my declaration with your ears. வசனம் 18. இதோ என் நியாயங்களை அணியணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும் என்று அறிவேன். Verse 18. Behold now, I have ordered my cause. I know that I shall be justified. வசனம் 19. என்னுடைய வழக்காட வேண்டும் என்று இருக்கிறவன் யார்? நான் மவுனமாயிருந்தால் ஜீவித்துப் போவேனே. Verse 19. Who is he that will plead with me? For now, if I hold my tongue, I shall give up the ghost. வசனம் 20. 2 காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யாதிருப்பீராக, அப்பொழுது உமது முகத்துக்கு முன்பாக ஒளித்துக் கொள்ளாதிருப்பேன். Verse 20. Only do not do things unto me, then will I not hide myself from thee. வசனம் 21. உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும், உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. Verse 21. Withdraw thine hand far from me, and let not thy dread make me afraid. வசனம் 22. நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும். Verse 22. Then call thou, and I will answer, or let me speak, and answer thou me. வசனம் 23. என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். Verse 23. How many are mine iniquities and sins? Make me to know my transgression and my sin. வசனம் 24. நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன். Verse 24. Wherefore hiddest thou thy face, and holdest me for thine enemy? வசனம் 25. காற்றடித்த சருக்கை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை பின்தொடருவீரோ. Verse 25. Wilt thou break a leaf driven to and fro, and wilt thou pursue the dry stubble? வசனம் 26. மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். Verse 26. For thou writtest bitter things against me, and makest me to possess the iniquities of my youth. வசனம் 27. என் கால்களை தொழுவடித்து போட்டு என் வழிகளையெல்லாம் காவல் பண்ணுகிறீர், என் காலடிகளில் அடையாளத்தை போடுகிறீர். Verse 27. Thou puttest my feet also in the stocks, and lookest narrowly unto all my paths. Thou settest a print upon the heels of my feet. வசனம் 28. இப்படிப்பட்டவன் அழுகிப் போகிற வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவான். Verse 28. And he, as a rotten thing, consumeth, as a garment that is moth-eaten. யோபு அதிகாரம் 14. Job chapter 14. வசனம் 1. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். Verse 1. Man that is born of a woman is of few days,
and full of trouble. வசனம் 2. அவன் பூவைப் போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலைப் போல நிலை நிற்காமல் ஓடிப்போகிறான். Verse 2. He cometh forth like a flower, and is cut down. He fleet also as a shadow, and continueth not. வசனம் 3. ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? Verse 3. And dost thou open thine eyes upon such an one, and bringest me into judgment with thee? வசனம் 4. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. Verse 4. Who can bring a clean thing out of an unclean? Not one. வசனம் 5. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். Verse 5. Seeing his days are determined, the number of his months are with thee. Thou hast appointed his bounds that he cannot pass. வசனம் 6. அவன் ஒரு கூலிக்காரனைப் போல் தன் நாளின் வேலையாயிற்று என்று ரம்மியப்படுமட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். Verse 6. Turn from him, that he may rest, till he shall accomplish, as in hiling, his day. வசனம் 7. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதின் இளங்கிளைகள் துளிர்க்கும். Verse 7. For there is hope of a tree, if it be cut down, that it will sprout again, and that the tender branch thereof will not cease. வசனம் 8. அதின் வேர் தரையிலே பழையதாகி அதின் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். Verse 8. Though the root thereof wax old in the earth, and the stalk thereof die in the ground. வசனம் 9. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். Verse 9. Yet through the scent of water it will bud, and bring forth boughs like a plant. வசனம் 10. மனுஷனோவென்றால் செத்தபின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போனபின் அவன் எங்கே? Verse 10. But man dieth, and wasteth away, yea, man giveth up the ghost, and where is he? வசனம் 11. தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல. Verse 11. As the waters fail from the sea, and the flood decayeth and drieth up. வசனம் 12. மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒழிந்து போகுமளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. Verse 12. So man leeth down, and riseth not, till the heavens be no more. They shall not awake, nor be raised out of their sleep. வசனம் 13. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீருமட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். Verse 13. O that thou wouldest hide me in the grave, that thou wouldest keep me secret, until thy wrath be past, that thou wouldest appoint me a set time, and remember me. வசனம் 14. மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். Verse 14. If a man die, shall he live again? All the days of my appointed time will I wait, till my change come. வசனம் 15. என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன், உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. Verse 15. Thou shalt call, and I will answer thee. Thou wilt have a desire to the work of thine hands. வசனம் 16. இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேலல்லவோ கவனமாயிருக்கிறீர். Verse 16. For now thou numberest my steps, dost thou not watch over my sin? வசனம் 17. என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது,
என் அக்கிரமத்தை ஒருமிக்கச் சேர்த்தீர். Verse 17. My transgression is sealed up in a bag, and thou sewest up mine iniquity. வசனம் 18. மலை முதலாய் விழுந்து கரைந்து போகும், கன்மலை தன் இடத்தை விட்டு பேர்ந்து போகும். Verse 18. And surely the mountain falling cometh to naught, and the rock is removed out of his place. வசனம் 19. தண்ணீர் கற்களை குடையும், ஜலப்பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும். அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அழிக்கிறீர். Verse 19. The waters wear the stones. Thou washest away the things which grow out of the dust of the earth, and thou destroyest the hope of man. வசனம் 20. நீர் என்றைக்கும் அவனை பெலனாய் நெருக்குகிறதினால் அவன் போய்விடுகிறான். அவன் முகரூபத்தை மாறப்பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறீர். Verse 20. Thou prevailest for ever against him, and he passeth. Thou changest his countenance, and sendest him away. வசனம் 21. அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். Verse 21. His sons come to honor, and he knoweth it not, and they are brought low, but he perceiveth it not of them. வசனம் 22. அவன் மாம்சம் அவனிலிருக்குமளவும் அதற்கு நோவிருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள்ளிருக்கு மட்டும் அதற்கு துக்கமுண்டு என்றான். Verse 22. But his flesh upon him shall have pain, and his soul within him shall mourn. யோபு அதிகாரம் 15. Job chapter 15. வசனம் 1. அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக. Verse 1. Then answered Eliphaz the Temanite, and said. வசனம் 2. ஞானவான் காற்றைப் போன்ற நியாயங்களைச் சொல்லி தன் வயிற்றைக் கொண்டல் காற்றினால் நிரப்பி. Verse 2. Should a wise man utter vain knowledge, and fill his belly with the east wind? வசனம் 3. பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? Verse 3. Should he reason with unprofitable talk, or with speeches wherewith he can do no good? வசனம் 4. நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெபத்தியானத்தை குறைய பண்ணுகிறீர். Verse 4. Yea, thou castest off fear, and restrainest prayer before God. வசனம் 5. உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லிக் காட்டுகிறது, நீர் தந்திரம் உள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர். Verse 5. For thy mouth uttereth thine iniquity, and thou choosest the tongue of the crafty. வசனம் 6. நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது, உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாகச் சாட்சியிடுகிறது. Verse 6. Thine own mouth condemneth thee, and not I. Yea, thine own lips testify against thee. வசனம் 7. மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ? பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ? Verse 7. Art thou the first man that was born, or wast thou made before the hills? வசனம் 8. நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய்ச் சேர்த்து கொண்டீரோ? Verse 8. Hast thou heard the secret of God, and dost thou restrain wisdom to thyself? வசனம் 9. நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர்? எங்களுக்கு விளங்காத எந்த காரியமாவது உமக்கு விளங்கியிருக்கிறதோ? Verse 9. What knowest thou, that we know not? What understandest thou, which is not in us? வசனம் 10. உம்முடைய தகப்பனை பார்க்கிலும் பெரிய வயதுள்ள நரைத்தோரும் விருத்தாப்பியரும் எங்களுக்குள் இருக்கிறார்களே. Verse 10. With us are both the grey-headed and very aged men, much elder than thy father. வசனம் 11. தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடே சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்பகாரியமாயிருக்கிறதோ? Verse 11. Are the consolations of God small with thee?
Is there any secret thing with thee? வசனம் 12 உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய கண்கள் நெரித்துப் பார்க்கிறது என்ன? Verse 12. Why doth thine heart carry thee away? And what do thy eyes wink at? வசனம் 13 தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். Verse 13. That thou turnest thy spirit against God, and lettest such words go out of thy mouth. வசனம் 14 மனுஷனானவன் பரிசுத்தமாயிருக்கிறதற்கும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாயிருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? Verse 14. What is man, that he should be clean? And he which is born of a woman, that he should be righteous? வசனம் 15 இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. Verse 15. Behold, he putteth no trust in his saints, yea, the heavens are not clean in his sight. வசனம் 16 அநியாயத்தை தண்ணீரைப் போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாயிருக்கிறான். Verse 16. How much more abominable and filthy is man, which drinketh iniquity like water? வசனம் 17 உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன், என்னை கேளும், நான் கண்டதை உமக்கு விவரித்துச் சொல்லுவேன். Verse 17. I will show thee, hear me, and that which I have seen I will declare. வசனம் 18 ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறைக்காமல் அறிவித்ததையே நான் சொல்லுவேன். Verse 18. Which wise men have told from their fathers, and have not hid it. வசனம் 19 அவர்களுக்கு மாத்திரம் பூமி அளிக்கப்பட்டது, அந்நியார் அவர்கள் நடுவே கடந்து போக இடமில்லை. Verse 19. Unto whom alone the earth was given, and no stranger passed among them. வசனம் 20 துன்மார்க்கன் உயிரோட்டிருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான், பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. Verse 20. The wicked man travaileth with pain all his days, and the number of years is hidden to the oppressor. வசனம் 21 பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது, அவன் சமாதானமாயிருக்கையில் பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். Verse 21. A dreadful sound is in his ears, in prosperity the destroyer shall come upon him. வசனம் 22 இருளிலிருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் பதிவிருக்கிறவர்களின் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான். Verse 22. He believeth not that he shall return out of darkness, and he is waited for of the sword. வசனம் 23 அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான், அந்தகார நாள் தனக்கு சமீபித்திருக்கிறதை அறிவான். Verse 23. He wandereth abroad for bread, saying, Where is it? He knoweth that the day of darkness is ready at his hand. வசனம் 24 இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி யுத்த சன்னத்தனான ராஜாவைப் போல அவனை மேற்கொள்ளும். Verse 24. Trouble and anguish shall make him afraid. They shall prevail against him, as a king ready to the battle. வசனம் 25 அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வவல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான். Verse 25. For he stretcheth out his hand against God, and strengtheneth himself against the Almighty. வசனம் 26 கடினக்கழுத்தோடும் பருத்த குமிழுள்ள தன் கேடயங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான். Verse 26. He runneth upon him, even on his neck, upon the thick bosses of his bucklers. வசனம் 27 அவன் முகத்தை கொழுப்பு மூடியிருக்கிறது, அடிவயிறு தொந்திவிட்டிருக்கிறது. Verse 27. Because he covereth his face with his fatness, and maketh collops of fat on his flanks.
வசனம் 28. ஆனாலும் பாழான பட்டணங்களிலும் குடிபோன கட்குவியலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான். Verse 28. And he dwelleth in desolate cities, and in houses which no man inhabiteth, which are ready to become heaps. வசனம் 29. அவன் ஐசுவரியவானாவதுமில்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதுமில்லை, அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை. Verse 29. He shall not be rich, neither shall his substance continue, neither shall he prolong the perfection thereof upon the earth. வசனம் 30. இருளுக்கு அவன் தப்புவதில்லை, அக்கினி ஜூவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும், அவருடைய வாயின் சுவாசத்தால் அற்றுப்போவான். Verse 30. He shall not depart out of darkness, the flame shall dry up his branches, and by the breath of his mouth shall he go away. வசனம் 31. வழிதப்பினவன் மாயையை நம்பானாக, நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். Verse 31. Let not him that is deceived trust in vanity, for vanity shall be his recompense. வசனம் 32. அது அவன் நாள் வருமுன்னே அவனுக்கு பூரணமாய் பலிக்கும், அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை. Verse 32. It shall be accomplished before his time, and his branch shall not be green. வசனம் 33. பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சைச் செடியைப் போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவமரத்தைப் போலவும் அவன் இருப்பான். Verse 33. He shall shake off his unripe grape as the wine, and shall cast off his flower as the olive. வசனம் 34. மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போகும், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். Verse 34. For the congregation of hypocrites shall be desolate, and fire shall consume the tabernacles of bribery. வசனம் 35. அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான், அவர்கள் கற்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றான். Verse 35. They conceive mischief, and bring forth vanity, and their belly prepared deceit. பைபிள் சவாலின் 148வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று நமது சூழ்நிலைகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவனை நம்பி தொடர்வதே உண்மையான விசுவாசம் என்பதை கற்றோம். யோபுவின் நேர்மை நமது போராட்டங்களை தேவனிடம் திறந்த மனதுடன் கொண்டு வர ஊக்குவிக்கிறது. அதே நேரத்தில் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் இரக்கத்துடன் அணுக வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகிறது. நாம் பார்க்க முடியாத முழு படத்தையும் தேவன் காண்கிறார். தாழ்மையுடனும் அவரது ஞானத்தில் நம்பிக்கையுடனும் நடப்போம். ஒவ்வொரு நாளும் கிருபையிலும் விசுவாசத்திலும் வளர ஒரு வாய்ப்பு. இன்று நீங்கள் ஒருவருக்கு எப்படி அதிக இரக்கம் காட்ட முடியும்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 148 of our Bible challenge is complete. Today we learned that faithfulness includes trusting God even when we do not fully understand our circumstances. Job's honesty encourages us to bring our struggles openly before God. At the same time, we are reminded to respond to others with compassion instead of judgment. God sees the full picture even when we cannot. Let us continue to walk in humility and trust His wisdom. Each day is an opportunity to grow in grace and faith. How can you show greater compassion to someone today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.